மற்றவங்கள உபசரித்து ஒரு நல்ல பேரை வாங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த கடகராசி அன்பர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய உதவியில் கண்டிப்பாக ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய கடகராசி அன்பர்கள் லேட் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு கடகராசி அன்பர்கள் மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் யாருமே கிடையாது. நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் சரி, அழகாக பேசி அவங்கள அன்பு காட்டி அந்த பொருளை விற்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜராக டிமேட் ஃபார்மில் கோல்டு வாங்கிக்கிறது நல்லது. ஃபிசிக்கல் ஃபார்மில் இவங்க கோல்டு வாங்கினா என்னாங்கன்னா வீட்டில் ஏதாவது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் நுரையீரல் சார்ந்த பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து போகிற வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போ நம்ம கடக ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். அவங்க குணத்தில் ஆரம்பித்து அவங்களுக்கு லக்கி கலர் வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக கடக ராசியோட குணம் அப்படின்னா என்னங்க சார்? இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்கள மாதிரி அன்பான ராசி என்பது யாருமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு கடகராசி இருக்காங்க அப்படின்னா யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்கள உபசரிக்கக்கூடிய முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் இந்த கடகராசி என்பது தான். ஒரு அம்மா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, அது மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கொழுந்தனாராக இருக்கலாம், மாமன் மச்சான் எல்லாருக்கூடையும் ஒன்றிணைந்து அவங்களுக்கு உபசரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உள்ள ராசி இந்த கடகராசி என்பது தான். அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, மற்றவங்கள உபசரித்து ஒரு நல்ல பேரை வாங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த கடகராசி அன்பர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய உதவியில் கண்டிப்பாக ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு பெற்றவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய கடகராசி என்பது லேட் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ என்னாங்கன்னா வீட்டில் நீங்கள் தான் முதன்மை பெறுவீங்க. யார் வீட்டில் கடகராசி இருக்காங்களோ அவங்க சின்ன வயசாக இருந்தால் கூட அண்ணனை பார்ப்பாங்க, அக்காவை பார்ப்பாங்க, தம்பியை பார்ப்பாங்க, அம்மா அப்பா பார்ப்பாங்க. எல்லாருடைய அவங்களுடைய நலனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம இப்போ திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கடைசியில் லேட்டாக திருமணம் செய்யக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல் அந்த திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எப்போவுமே ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி, நம்ம லேட்டாக மேரேஜ் பண்ணிட்டோமோ, இல்லை ஒரு தப்பான ஒரு வரனை செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எப்போவுமே இவங்களுக்கு ஒரு டபுள் மைண்டட்னஸ் எப்பவுமே இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம சிறப்பாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை எப்போவுமே இருக்காது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த வரப்போகிற பொண்ணையோ அந்த வரப்போகிற கணவனையோ உபசரிக்கக்கூடிய அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு குணநலம் கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். எப்போ நம்ம ஜாதகம் பார்க்க என்ன பண்ணோம், கடகராசியாக இருக்காங்க, கடகலகமாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்குங்க, எனக்கு ஒரு பொருளாதாரம் சரியில்லை, எனக்கு சரியாக பிஸ்னஸ் போகலை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவலைப்படாதீங்க, குழந்தை இருக்கா? இல்லை சார், குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வளர 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 உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் அடையும். அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி பெறக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? கடகராசி அன்பர்கள் மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் யாருமே கிடையாது. நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் சரி, அழகாக பேசி அவங்கள அன்பு காட்டி
அந்த பொருளை விற்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் மேஜரா பார்த்தீங்கன்னா, உணவு சார்ந்த துறை. அதே மாரி மார்க்கெட்டிங். மெயினா பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சொல்லுவோம். ரிசப்ஷனிஸ்ட்ன்னு சொல்லுவோம். லயசன் ஒர்க். மற்றவங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய, மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் வேலை செய்வது மிக மிக சிறப்பு. அதில மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசிகள். இந்த கடகராசியில இருக்கவங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க அப்படின்னாவே, 4 பேர் மார்க்கெட்டிங்ல இருந்தா கூட, யாராவது ஒருத்தர் வந்து கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா, அந்த கடகராசிய நண்பர் அவர் பேர கேட்டு, அவரு என்கிட்ட பேசினாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்ட்டா இருந்தது. அதனால நான் அவர் சொன்ன ப்ராடக்ட்ட வாங்கிக்கிறேன். அவர் சொன்ன விஷயத்த கேட்கிறேன். அவருக்கு ஆர்டர் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஒரு வேலை அப்படின்னா, எந்த துறை சார்ந்த அந்த வேலை இருந்தால் அவங்க பெஸ்ட்டா இருப்பாங்க சார்? இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இவங்க எங்க இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டா இருப்பாங்க. ஒரு மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க. முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பர்கள் தான் அந்த நிர்வாகத்தை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க. காரணம் என்ன? இவங்க அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு வேலையில இருக்காங்க. இவங்க கிட்ட சக தொழிலாளி, இல்ல இவங்க கீழ வேலை செய்றவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். அதனால அவங்க சக தொழிலாளிக்கும் சரி, அவங்க கீழ வேலை பார்க்குறவங்களுக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேத்துறதுனால பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மிகப்பெரிய உச்சத்தில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு. முக்கியமா நாட்டை ஆண்டவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடகராசி என்பவர்கள் அதிகமா இருக்காங்க. கடகராசி நேயர்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன சொல்லலாங்க சார்? கடகராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, என்னன்னா இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. இவங்க எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம உதவி பண்ணுவாங்க. அந்த உதவிய வாங்கிய சில பேர், கடைசில இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்துவாங்க. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு, நெறைய பேருக்கு தொழில கடைசில இவங்க டெவலப் பண்ணிட்டு பார்ட்னர் கிட்ட கூட்டிட்டு வரா மாரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதேபோல இவங்க ஃபேமிலிலயுமே பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. கடைசில என்ன பண்ணுவாங்க, நீ கடமைய தானே செஞ்ச. நீ அண்ணனா இருந்து எனக்கு கடமைய செஞ்ச. தம்பியா இருந்து என் கடமைய செஞ்ச. என் பையனா இருந்து கடமைய செஞ்சேன்னு சொல்லி, மன வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நெறைய கடகராசி என்பவர்களுக்கு குடுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில நம்ம எல்லாம் செஞ்சு கடைசில என்ன, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்னா எந்த துறை சார்ந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் அதிகமா இருக்குங்க சார்? இந்த கடகராசி அன்பர்கள் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மேஜரா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஏன்னா, இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேஜரா ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. இல்ல சிங்கிள் பெட்ரூம் வீடு மாரி கட்டி வாடகைக்கு விடுறது. அந்த மாரி விடும்போது இவங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி வரும். அதேபோல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும். அந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜரா டீமேட் ஃபார்ம்ல கோல்டு வாங்கிக்கிறது நல்லது. பிசிக்கல் ஃபார்ம்ல இவங்க கோல்டு வாங்குனா என்ன ஆகும்னா, வீட்ல ஏதாவது தொலையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கோல்டு வாங்குறாங்கன்னா, எவ்வளோ வாங்குறோம்? அதுக்கான பில்ஸ் கரெக்ட்டா ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு, அது இருக்கா இல்லையான்னு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா இதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா என்ன இருக்குங்க சார்? கடக ராசி அன்பர்களுக்கு மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். டிபி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள். நெறைய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அஷ்டம சனி கடந்த காலகட்டத்தில நடந்துச்சு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஹார்ட் பைபாஸ் பண்ணாம நுரையீரல் பிரச்சனை இல்லாத ராசி அன்பர்கள் யாருமே கிடையாது. அந்த மாரி ஒரு அமைப்பு எப்பவுமே இவங்களுக்கு பிறக்கும்போதே அது ஒரு டிஃபெக்ட்டோட பிறப்பாங்க. அதனால அந்த விஷயத்தில ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படின்னா யார சொல்லலாங்க சார்? கடக ராசி அன்பர்களுக்கு எதிரி ராசின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா தனுசு ராசியும், கும்ப ராசி அன்பர்களும். இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க கிட்ட தான் மேஜரா நம்பிக்கை துரோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க கடகராசியா இருக்காங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது தனுசு ராசியாவோ, இல்ல கும்ப ராசியா இருந்தாங்கன்னா, அவங்க தான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்த செய்ய போறாங்க. இவங்கள ஏமாத்த போறாங்க. இவங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த 2 ராசி என்பர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு லக்கி கலர் அப்படிங்கிறது எதா இருக்காங்க சார்? இல்ல கடக ராசி என்பர்களுக்கு லக்கி கலர்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலரை பயன்படுத்தலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இவங்க ஒரு பாக்கெட்ல சிகப்பு கலர்ல ஒரு பேனா வச்சுக்கலாம். ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கலாம்.
அதே மாரி சிகப்பு கலர் கார் பயன்படுத்தலாம். ஒரு ரூம் இருக்கு. வீட்ல ஒரு ரூம் இருக்காங்க. இவங்க ஒரு ரூம் யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ரூம்ல ஒரு வால்ல சிகப்பு கலர் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, வாழ்க்கையில அனைத்து விதமான வெற்றியும் பெற முடியும். கடகராசிக்கு ஜெம்ஸ்டோன்ஸ்ல எந்த கலர யூஸ் பண்ணா அவங்களுக்கு லக்கியா இருக்கும் சார்? கடகராசி அன்பர்களுக்கு ஜெம்ஸ்டோன்ஸ்ல வந்து 2 பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பவளம் பயன்படுத்தலாம். இந்த பவளம் பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்டின்னா, இவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். 1. 2வது இவங்க தொழில் துறையில மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு, ஒரு மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிறதுக்கு, வேலை பார்க்குற இடத்துல ஒரு மேனேஜர் லெவல்ல வரதுக்கு, மத்தவங்கள நிர்வகிக்கக்கூடிய திறன இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்ல இந்த பவளம் கண்டிப்பா குடுக்கும். அடுத்தது கனக புஷ்பராகம். இந்த கனக புஷ்பராகம் போட்டா என்ன ஆகும்னா, பொருளாதாரத்துல ஒரு ஏமாற்றங்கள் வராது. பணத்த சேர்த்து வைக்கணும். நம்பளுக்காக 4 காசு சேர்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்காக 4 காசு சேர்க்கணும். நம்ம மனைவிக்காக காசு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த கனக புஷ்பராகம் கண்டிப்பா குடுக்கும். என்னன்னா இது கொஞ்சம் ஜாதகத்த பார்த்துட்டு அவங்க அத கரெக்ட்டா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, வெற்றி உறுதியா உண்டு. கடகராசிக்கு லக்கி நம்பர் அப்டின்னா என்னவா இருக்குங்க சார்? கடக ராசிக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நீங்க கடக ராசின்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்ட்ரீட், இவங்களுடைய வீட்டு நம்பர், இவங்களுடைய கார் நம்பர்ல 9 அதிகமா இருக்கும். அதேபோல 9ஆம் தேதி, அடுத்தது 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த டேட்ட பயன்படுத்தலாம். அதேபோல கூட்டுத்தொகை 9 வரா மாரி உள்ள எண்களை எல்லாமே பயன்படுத்துனாங்கன்னா, இவங்களுக்கு வெற்றி அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 3ஆம் நம்பர் தெரு, 3ஆம் நம்பர் வீடு, அதேபோல 3ஆம் நம்பர் காரு, 3ஆம் எண்ணு, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, அடுத்தது 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகள்ல இவங்கலாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா, பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. கடகராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் வழிபாடுனா என்ன சொல்லலாங்க? கடகராசி அன்பர்கள் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டிய கோயில்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்றது நல்லது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதியில திருச்செந்தூர்ல போயிட்டு, அங்க கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு, முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, சொத்து கண்டிப்பா சேரும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை துரோகம், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார தோல்விக்கு ஒரு வெற்றிய குடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கண்டிப்பா குடுப்பார். கடகராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம் சார்.